ஸ்டேட் கிரிக்கெட் 7 பேர் விளையாடும் ஆட்டம் இது. முதல் பந்தை பிரசாந்த் அகல பந்தை போட்டார். அடுத்த பந்தை போட்டு மணி அவர்கள் முதல் பந்திலேயே அவுட் ஆகி வெளியே சென்றார். மிகவும் பரிதாபம் நிலை. அடுத்த பந்தை பிரதீப் 6 ரன்களை அடித்து அவர் ஒரு ஆட்ட நாயகன் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார். அகல பந்து டாட். ஆட்டம் விறுவிறுப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. இவர்கள் ஒரு ரன் எடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது ஓவரை வீசுகிறார் முனிஸ். அவர் பந்தை நேர்த்தியாக வீசிக் கொண்டிருக்கிறார். அந்த பந்தை எதிர்கொண்டு முடியாமல் அவுட் ஆகிவிட்டார் பிரதீப். நல்ல பந்தை வீசுகிறார் முனிஸ். அடுத்த பந்திலும் விக்கெட்டை 2 விக்கெட்களை முனிஸ் எடுத்து டீமுக்கு பலத்தை சேர்த்திருக்கிறார். ஆஹா, ஜீவன் தனுஷ் சூளரிக்கோட்டு தனுஷு சுருட்டி அடித்து கொண்டிருக்கிறார். நாலாபுறமாக சதறிக்கிறார் பந்தை. 6 ரன். ஆகா, அச்சா, அடுத்த பந்து மாறு. ஆகா, 2 பந்துக்கு 2 6 அடித்து தனுஷ், அவர் ஆக்டர் தனுஷ் இல்லை, ஆட்ட நாயகன் தனுஷ் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார் தனுஷ். ஜீவன் அடுத்த பந்தில் அவுட் ஆகிவிட்டார் தனுஷ். நல்ல கேட்ச். இந்த கேட்ச் இந்த அணிக்கு மிகவும் ஒரு பலத்தை சேர்ந்தது. ஆகா, இவர் பந்தை பார்த்து வீசி வீசி என்று வீசுகிறார். ஆனால் பந்து ஒன்றும் இவருக்கு பட மாட்டுகிறது. இவர்தான் கேப்டன் குலோத்துங்கன். அடித்தார் அடி, ஆனால் 1 ரன் மட்டுமே அவருக்கு கிடைத்தது. பந்தை ஒய்டும் நோபாலும் போட்டுக்கொண்டே இருக்கிறார் ஜானிருப்பேட்டை ஜப்பான்காரன். இவர் பந்தை போட்டாலே நோபால் ஒய்டு என்று போட்டு ஒரு ஓவரில் 15 ரன்கள் மட்டும் இவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்னும் ஓவர் முடிந்த பாடு இல்லை. போட்டுக்கொண்டே தான் இருக்கிறார் அவர் ஓவரில். ஒரு வழியாக 6 ஓவரை முடித்து அணியின் எண்ணிக்கை 45. 5 ஓவருக்கு நல்ல ஆட்டம். அடுத்தது இரண்டாவதாக ஆட வருகின்றிருக்கிறார்கள் இந்த அணிகள். 46 அடித்தால் வெற்றி. இவர்கள் முதல் ஓவரே டாட் டாட் என்று டாட் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்டக்காரர். இவர் கடைசி வரைக்கும் பந்து படவில்லை. மேடியன் ஆகிவிட்டது ஆட்டம். 4 ஓவருக்கு 46 ரன்கள் அடிக்க வேண்டும். பிரதீப் போடுகிறார், பிரசாந்த் ஆடுகிறார். நல்லா சுழட்டி பந்தை திருப்புகிறார். அஸ்வின் கேரம் பாலில் எப்படி திருப்புவாரோ பிரதீப் அதே போல் இந்த டென்னிஸ் பாலில் திருப்பி பந்தை போடுகிறார். நல்ல ஆட்டம். ஆட்டம் விறுவிறுப்பாக போய்கொண்டே இருக்கிறது. யார் வெற்றி பெறுவார் என்று தெரியாமல் நமக்கு பெரும் பரபரப்பை கொடுக்கிறார்கள் இந்த ஆட்டக்காரர்கள். பந்தை தினேஷ் சுழட்டி அடித்து 8 ரன் கொடுத்தார் தினேஷ். இன்னும் 12 பந்துக்கு 26 ரன்கள் எடுத்தால் வெற்றி. 6 ரன் அடித்து டீமுக்கு வெற்றி வாய்ப்பை எட்ட செல்வாரா அரவிந்த்? நோபால் ஃப்ரீட்டை வேஸ்ட் செய்தால் அரவிந்த். பார்ப்போம் வெற்றியை இவர்கள் எடுக்கிறார்களா என்று. நல்லா ஆடுகிறார்கள் ஆட்டம். ஆஹா, 1 ரன் மட்டுமே கிடைக்கப்பட்டது இந்த ஓவரில். மொத்தம் இந்த ஓவரில் 7 ரன். 6 பந்துக்கு 15 ரன்கள் எடுக்க வேண்டும். இவர் எடுக்கிறார்களா என்று பார்ப்போம். அரவிந்த். தனுஷ் விக்கெட்டை எடுத்து அவர் பேட்டிங்கில் தான் ப்ரூவ் பண்ணார். பார்த்தால் பந்து வீச்சிலும் அவர் சிறந்த ஆல்ரவுண்டர் என்று நிரூபித்தார். வெனியின் வெற்றி.